ரோட்டுக்கடை சட்னி. நம்ம வீட்டில் எத்தனை வெரைட்டி சட்னி செஞ்சாலும் இந்த ரோட்டுக்கடை சட்னி டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் இந்த மழைக்கு சுட சுட இட்லி ஊற்றி இந்த சட்னி செஞ்சு சாப்பிடும் போது தேவாமிர்தம் மாரி இருக்குங்க. 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட எக்ஸ்ட்ரா இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க. இந்த சட்னி செய்கிறது ஈஸி, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சட்னி செய்ய ஒரு மண் சட்டியில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 1/2 கப் தக்காளி, காரத்துக்கு ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மிளகா சேர்த்துக்குங்க. கூடவே கல்லுப்பு, சின்ன துண்டு புளி சேர்த்து ஒரு மூடியை போட்டு நல்லா வேக விட்டுடலாம். புளி சேர்க்குற வசி சட்னி ரொம்ப நேரம் கெட்டு போகாமலும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதோட பச்சை வாசனைலாம் பிரிஞ்சு நல்லா வெந்தோன்னா கடைசியாக ஒரு கைப்பிடையில் கொத்தமல்லி தூவி மற்ற போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம். நல்லா மைய கடையாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக கடைஞ்சி எடுத்திங்கன்னா சட்னியோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் மற்ற போட்டு கடைய முடியலனா இது நல்லா ஆறணுன்னு மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் விட்டு அரைச்சிக்கிங்க. அதுவும் சூப்பராக தான் இருக்கும். இப்போ ரோட்டுக்கடை சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.